மது போதையில திரும்ப திரும்ப காரை இயக்கி அங்க ஒரு நபர் விபத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில பார்க்கிறோம். என்ன நடந்ததுன்ற விவரங்களோட செய்தியாளர் சோனை முத்தன் இணைஞ்சிருக்காரு. சோனை முத்தன், நம்ம திரையில பார்க்கிறோம் ஒருத்தர் படுகாயம் அடைஞ்சிருக்காரு காலில். தொடர்ந்து மக்களும் முயற்சிக்கிறாங்க, இருந்தாலும் அந்த நபரை கட்டுப்படுத்த முடியல. என்னதான் நடந்தது அந்த இடத்துல? அந்த நபர் யார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கா? வணக்கம். அதாவது கமுதி பேருந்து நிலையம் எதிரே போதையில காரை ஓட்டி வந்த நபர் ஒருவர் திடீரென அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், கடைகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் சேர்ந்த நபர்கள் மீது திடீரென சராமாரியாக காரை இங்கும் அங்குமாக ஓட்டி முட்டி மோதியதுல பலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இருசக்கர வாகனங்கள், கார்கள் உள்ளிட்டவைகள் கடுமையான சேதம் அடைஞ்சிருக்கு. அந்த காட்சிகளை தான் நாம் பிரத்யேகமாக திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த நபர் அந்த பகுதிக்கு மது போதையில வந்ததாகவும், அப்போது அந்த பகுதியில் இருந்த இளைஞர்களிடையே சிறிது வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும், அந்த வாக்குவாதம் முற்றி போய் திடீரென கோபமடைந்த மது போதையில் இருந்த வாலிபர் அந்த காரை இங்கும் அங்குமாக பல கடைகள், சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள், அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள், பொதுமக்கள் உள்ளிட்டவர் மீது அங்கும் இங்குமாக மோதியதுல பலருக்கு படுகாயம் அடைஞ்சிருக்கு. ஒருவருக்கு கால் முறிவும் ஏற்பட்டிருக்கு. தற்போது அந்த காரானது எதிரே பேருந்து நிலையம் வளாகத்திற்கு அருகாமையில் உள்ள ஒரு பழக்கடையில முட்டி மோதி நின்றிருக்கிறது. தற்போது போலீசார் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்து அதில் ஓட்டி வந்த நபரை அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் கோபமடைந்து சராமரியாக தாக்கினார்கள். தாக்கியதை தடுத்து போலீசார் தற்போது அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவமானது அந்த கமுதி பகுதியில பெரும் ஒரு கலவரக்காடாகவே காட்சியளிக்கிறது. ஏனென்று சொன்னமையானால், அருகில் இருக்கக்கூடிய ஒரு 5க்கும் மேற்பட்ட கடைகள், ஜூஸ் கடைகள் உள்ளிட்டவைகள் மீது இந்த வாலிபர் போதையில் முட்டி மோதியதால் அந்த பகுதி முழுவதுமே ஒரு கலவரக்காடாகவே காட்சியளித்து வருகிறது. சோனைமுத்தன், நம்ம திரையில பார்க்கிறோம், அங்க ஒரு காவல் அதிகாரி இருக்காரு. அவரும் அங்க அந்த வீடியோ பதிவு செய்யறாரு அவரோட போன்ல. இருந்தாலும் கூட அந்த நபரை கட்டுப்படுத்த முடியல. இப்பவாச்சும் அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அந்த நபர்கிட்ட விசாரணை என்பது தொடங்கி இருக்கா? யார் என்ன அடையாளம் காணப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? நிச்சயமாக அந்த சம்பவ இடத்துல ஒரே ஒரு எஸ்ஐ, அதாவது காவல் துணை ஆய்வாளர் மட்டுமே நின்றிருந்தாரு. அவர்னால அவர் அந்த அதிவேகமாக அந்த காரை இயக்கியதுனால அவரால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருந்தது. அவருடைய ரெக்கார்டுக்காக அவர் மொபைல் மூலமாக அந்த வீடியோ மட்டுமே எடுத்திருக்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். இதனால தற்போது அந்த நபரை மீட்டு அவர் யார், எங்கிருந்து வந்தார், எதற்காக இவ்வளவு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினார் என்பது குறித்து கமுதி டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வர்றாங்க. அந்த நபர் கடுமையான போதையில் இருந்ததாகவும், அவர் தாய்குடி பகுதியைச் சேர்ந்த கனி என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. அவரு ஏதேனும் தொழிலதிபரா இருக்காங்களா, இல்ல ஏதேனும் தனியார் நிறுவனத்துல வேலை பாக்குறாங்களா? அவர் பத்தின கூடுதல் தகவல் எதுவும் தெரிய வந்திருக்கா? தற்பொழுது அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று மருத்துவமனையில் சிகிச்சை என்பது எடுத்து வரப்படுகிறது. குறிப்பாக அவர் பொதுமக்கள் பலர் கம்பால், கட்டையால், கல்லால் தாக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்தோம். ஆகவே அவர் காயமடைஞ்சிருக்க காரணத்தினால அவர் அருகில் இருக்கக்கூடிய அந்த கமுதி அதாவது கமுதி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இனிமேல் தான் அவர் யார், என்ன தொழில் செய்கிறார், அவர் எங்கிருந்து இங்க கமுதிக்கு வந்தார் என்பது குறித்தான விவரங்கள் இனிமேல் தான் தெரிய வரும். சோனைமுத்தன், அவரோட பேர் மட்டும் தெரிய வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, அவரோட பேரை மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணுங்க. அவருடைய பேர் முதற்கட்ட விசாரணையில் கனி என்பது தெரிய வருகிறது. மற்ற விவரங்கள் இதுவரை எந்த ஊர் என்பது இதுவரை தெரிய வரவில்லை. தற்போது அந்த பகுதி முழுவதுமே கலவரக்காடாகவே காட்சியளிக்கிறது. அனைவரும் பரபரப்பாகவும் பதட்டமாகவுமே காணப்படுகின்றனர். அந்த விபத்தை நேர்ல பார்த்தவங்க, பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? அவங்க தரப்புல இருந்து என்ன விவரம் தெரியப்படுத்திருக்கு? அவர் இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைஞ்சிருக்கு. ஒரு டிரைவிங் ஸ்கூல் வாகனம் ஒன்றும், கடுமையாக கார் ஒன்றும் சேதமடைஞ்சிருக்கு. பல கடைகளும் சேதமடைஞ்சிருக்கு. அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கின்றனர். அவர் காரை தற்போது மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. அதைத்தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் கமுதி பகுதியில ஒரு கோர சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இதே மாதிரி கூட முன்னாடி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருந்தது. ஒருத்தர் மது போதையில தன்னோட மகளோட விபத்தை ஏற்படுத்தி இருந்தார் பாலத்து மேல. கண்மூடித்தனமா அதுல ஒருத்தர் இறந்தும் கூட இருந்தார் இந்த விபத்துல. இந்த சுவடே இன்னும் மறையல. அதுக்குள்ள இப்ப நேரடியாவே நம்ம இன்னொரு விபத்தை பார்க்கிறோம்.
அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்றத அங்க இருந்தவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஆனா இப்ப நம்ம திரையில அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத நேரடியாவே பார்த்துட்டு இருக்கோம். மது போதையில கனி அப்படிங்கிற நபர் ஒருத்தர் வாகனத்துல வந்திருக்காரு. அவர் மது போதையில தான் காரை இயக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் தெரிய வந்ததுமே அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்டதுமே அந்த நபர் கோபம் அடைந்து மறுபடியும் அந்த பகுதியில இந்த வாகனத்தை முன்னும் பின்னுமா இயக்குறாரு. ரிவர்ஸ் எடுக்கும் போதும் சரி, முன்னாடி போகும்பொழுதும் சரி, அங்க இருந்த வாகனங்கள், அங்க இருந்த மக்கள் மேலெல்லாம் கூட அந்த கார் மோதி இருக்கு. அதுல சிவியரா ஒருத்தர் ரொம்ப படுகாயம் அடைஞ்சிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அவரோட வலது காலே பாதியா முறிஞ்சிருக்கு. அந்த நபருடைய காட்சிகளை கூட நம்ம பார்த்தோம்.